இந்த பார்ட் டைமில் ட்ரேட் பண்ணணும், நான் வீக்லி எனக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலோட எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலே சூப்பரான எக்ஸிக்யூஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ வீக் 1, வீக் 2 நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீக் 2 தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் கேண்டிலில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இது எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ வீக்லி சார்ட்லேருந்து லோ டைம் ஃப்ரேமாக நம்ம 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைன் தான் வீக் 1, வீக் 2 அந்த ரெட் டாட் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வீக் 1, வீக் 2ஓட ப்ரொஃபைல். ஸோ நான் வீக் 1லேருந்து வீக் 2 ஸ்டார்ட் ஆக போது அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வீக், அதாவது வீக் 1ஓட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி நான் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல என்னோட ட்ராவில் ஹையஸ்ட் வால்யூம் எங்கே இருக்கோ பாயிண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ 3 கோடு தெரியுதா, இந்த 3 கோடை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த 3 கோடுமே என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ஹையஸ்ட் வால்யூம் ப்ளே ஆன அந்த வாரத்தில் ப்ளே ஆன ஹையஸ்ட் வால்யூம் ஏரியா அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இதை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவோ இல்லை அது ஒரு பை அண்ட் செல் ஏரியாக்காகவோ நான் பிளான் பண்ணுறேன். இந்த டாப் லைனை வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த பாட்டம் லைனை வந்து சப்போர்ட் ஜோனாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 4 ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணால் ரொம்பவே டைம் இழுக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக லோ டைம் ஃப்ரேம், 4 ஹவர்ஸோட லோ டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஸோ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணிட்டு அழகாக சார்ட்டை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா, வீக் 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, W2ல் என்றைக்கெல்லாம் பாயிண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டை டச் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு பை, அதாவது நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் அப் ஆகிருக்கணும் மேலே. அதாவது நீங்கள் பை எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஜோனுக்கு மேலே க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுத்து 1:2 டார்கெட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பைக்காக தான் பிளான் பண்ணணும். இதுவுமே அதாவது ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி தான். ஸோ கண்டமேனிக்கு நான் பை எடுத்துகிட்டு அந்த லைனை தொட்டிச்சு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சிச்சின்னா பை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே 80% அக்யூரசி தான். ஸோ ட்ரை அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எக்ஸாக்டாக பாயிண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எனக்கு நான் ஒரு ஐசிடி ட்ரேடராக நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா, எங்கே எனக்கு லிக்விடிட்டி டேப் பண்ணுதோ, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு நடக்குதோ இல்லை டர்ட்டில் சூப் நடக்குதோ அந்த இடத்த மார்க் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட கன்ஃபர்மேஷன் 1. ஸோ ஃபஸ்ட்டு டர்ட்டில் சூப் நடந்துருச்சு, அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான், பாயிண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கீழே இருக்க ஸ்டாப் லாஸ். அடுத்தது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறான். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் போக போகுது அக்கார்டிங் டு ரெசிஸ்டன்ஸ் லைன். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் போக போகுது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எனக்கு ஏதாவது பிடிஐ ரேஸ் கிடைக்குதான்னு பார்த்து, இல்லை அந்த பாயிண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு மெர்ஜ் ஆகக்கூடிய பிடிஐ ரேஸ், ஃபேர் வேல்யூ கேப்பும் பாயிண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே மெர்ஜ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேண்டிஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ட்ரி எடுத்து 1:3 மினிமம் டார்கெட் அரல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் என்னோட டார்கெட் செட் பண்ணால் அழகாக டார்கெட் ரீச் ஆகிடும். இதோட டீப் எக்ஸிக்யூஷன் வேணும்னா டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.